ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளுக்குரிய நல்வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உரித்தாக்கிக் கொண்டு நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த சில வேத வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன். இந்த நாளின் செய்திக்கு ஆயத்தமாக லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 51 முதல் 53 வரையான வேத வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அருமையானவர்களே, இந்த வேத வசனங்களை அநேகர் இதுவரையிலும் செய்திகளிலே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஏனெனில் தற்கால ஊழியர்கள் என்ன செய்வதில்லை, இப்படிப்பட்ட வேத வசனங்களை எடுத்து பிரசங்கிப்பது இல்லை. நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். நான் அந்த வசனங்களை வாசிக்கிறேன். அந்த பகுதியை நான் இரண்டாக பிரித்து முதல் பகுதி, இரண்டாவது பகுதியை இன்றைய முதல் செய்தியாகவும், முதல் பகுதியை இரண்டாவது செய்தியாகவும் தரலாம் என்று விரும்புகின்றேன். அந்த வசனம், அந்த பகுதி லூக்கா 12ஆம் அதிகாரம் 49 முதல் 53 வரையான வசனங்கள். அந்த வசனங்கள் அனைத்தையும், எல்லா வசனங்களையும் படித்து விடுகிறேன். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். இது முதல் பகுதியாக பிரித்தேன். இரண்டாவது பகுதியாக, நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ, சமாதானத்தை அல்ல, பிரிவினையையே உண்டாக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். எப்படி எனில், இது முதல் ஒரே வீட்டிலே 5 பேர் பிரிந்திருப்பார்கள். 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாய் 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். தகப்பன் மகனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள் என்றார். அன்பானவர்களே, இந்த வேத பகுதிகளை ஒருவேளை சில போதகர்கள் கண்டித்து, உணர்த்தி, எச்சரித்து புத்தி சொல்லுகின்ற, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட, உலகம் கண்டிராத, உலகம் கேள்விப்பட்டிராத சத்திய ஆவியானவரை தங்களுக்குள் பெற்றிருக்கிற உண்மையும் உத்தமமுமான ஊழியர்கள், போதகர்கள் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு கற்பித்திருக்கலாம், பிரசங்கித்திருக்கலாம். நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன். ஆனால் இன்றைய அநேக தீர்க்கதரிசிகளோ, அப்போஸ்தலர்களோ, பிரசங்கியார்களோ, போதகர்களோ, ஊழியர்களோ இந்த வசனங்களை போதிக்கிறார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. இதை கேட்பதற்கு இன்றைய கிறிஸ்தவ சமூகமும் சமுதாயமும் அதற்கு ஆயத்தமாக இல்லை. நான் சில பாடல்களை கேள்விப்பட்டிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். பொருள் அறியாத காலத்திலே நான் அந்த பாடல்களை நம்பியும் இருக்கிறேன், பாடல் வரிகள் சொல்லுகின்ற கருத்துக்களை. பாடல் வரிகள் கற்பித்த
அந்த பகுதிகளை கேள்விப்பட்டும் இருக்கிறேன், யோசித்தும் இருக்கிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்றால், அந்த பாடல் என்ன சொல்லுகிறது என்றால், இயேசு வந்த வீட்டிலே துன்பம் இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே கலகம் இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே சிகரெட் இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே மதுபானம் சாராயம் இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே பிரிவினை இல்லையே என்றெல்லாம் அந்த பாடல் வரிகள் சொல்லும். நானும் ஒரு காலத்தில் அந்த பாடலை நம்பினேன். அந்த பாடல் வரிகள் சொல்லுகின்ற கருத்துக்களை உண்மை என்று ஏற்றுக்கொண்டேன். ஆனால் போக போக கிறிஸ்துவுக்குள் வளர வளர, தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்து பெருக பெருக, இந்த வார்த்தைகள், அந்த பாடல் பொய்யானது, அந்த பாடல் வரிகள் சுட்டி காட்டுகின்ற தகவல்கள் உண்மை அல்ல. அது இந்த மக்களை கவருவதற்காக, கிறிஸ்தவ சமூகத்தை அல்லது பிற மக்களினங்களை கவர்வதற்காக அந்த பாடகர் அந்த பாடலை எழுதி இசையமைத்து பாடிய பாடலாசிரியர் சற்று வித்தியாசமாக அந்த பாடலை பாடியிருக்கிறார் எழுதி. உண்மை வேறு. வேத வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேத வசனம் சற்று முன்னுக்கு பின் முரண்பட்டதாக நமக்கு தோன்றும். ஏனெனில் இயேசு சமாதானக்காரனார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தை நிலைநாட்டுவதற்கு வந்தவர் என்று தான் நம்பி இருக்கிறோம். வேத வசனங்கள் பழைய ஏற்பாட்டிலே சொல்லுகிறது, அவர் சமாதான கர்த்தர், அவர் சமாதான காரணர், அவர் சமாதானத்தின் தேவன். சமாதான கர்த்தர் வருமளவும் என்றெல்லாம் வேதத்திலே பல இடங்களிலே வேத வசனங்கள் இருக்கிறது. அதற்கு சற்றேறக்குறைய முரண்பட்ட நிலையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை கூறுகிறார். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சமாதானத்தை, நானும் சமாதானத்தை, இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் நித்திய ஆசீர்வாதத்தை தரக்கூடியது, அது நித்திய சமாதானம் என்றெல்லாம் உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறேன். ஆனால் இந்த இடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை சொல்லுகின்ற போது அதை எந்த கோணத்திலே சொல்லுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? சமாதானத்தை அல்ல, பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா உண்மைத்தன்மை என்ன? முதலாவது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட இறை மக்கள் இருக்கின்ற குடும்பங்களிலே பிரிவினைகள் உண்டாவதில்லை. நீங்கள் அதனுடைய ஆழமான மறுபக்கத்தை நீங்கள் புரட்டி பார்க்க வேண்டும். ஒரு வீடு இருக்கிறது, அந்த வீட்டிலே 5 பேர் இருக்கிறார்கள் என்றால், அல்லது தாய் தகப்பன், கணவனும் மனைவியும் 3 பிள்ளைகளும் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். எண்ணிக்கை எத்தனையாகவும் இருந்துவிட்டு போகட்டும். அந்த வீட்டிலே இருக்கின்ற 5 பேர் அல்லது 10 பேர் அல்லது 3 பேர் அல்லது 2 பேர் கிறிஸ்துவின், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக, தேவனுடைய மக்களாக வாழ்கிறவர்கள் என்றால், அந்த வீட்டிலே உபத்திரவங்களும் பிரச்சனைகளும் உண்டு. ஆனால் அவர்களுக்குள்ளே என்ன இல்லை? கலகம் இல்லை, பிரிவினை இருக்காது. ஏனெனில் அவர்கள் இருவரும் தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள், அந்த குடும்பத்தில் இருக்கிற 5 பேரும் தேவனுடைய பிள்ளைகள். அவர்களுக்குள்ளே பிரிவினை வர வாய்ப்பே இல்லை. ஆனால் ஒரு குடும்பத்திலே 5 பேர் அல்லது 7 பேர் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தகப்பனும் மனைவியும் பிள்ளைகளும், அந்த 5 அல்லது 7 பேர், 2 பேர் கிறிஸ்தவர்களாகவும் 3 பேர் மாற்று சமயத்தை சார்ந்தவர்களாகவும், 2 பேர் கிறிஸ்தவத்தில் இன்னொரு பிரிவை சார்ந்தவர்களாகவும், தற்கால அந்நிய பாஷைகளை பேசுகிற
துள்ளி குதித்து ஸ்தோத்திரம் செய்கிற கிறிஸ்தவர்களாகவும் 2 பேர் அல்லது 3 பேர் அமைதியாக கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட வீட்டிலே யார் இல்லை? கிறிஸ்து இல்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வீட்டிலே 2 பேர் புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள், அமைதியாக கிறிஸ்துவை ஆராதிப்பார்கள். ஒருவர் கத்தோலிக்க கிறிஸ்தவராக இருப்பார். அவர் படங்களை வைத்து அல்லது சிலைகளை வைத்து தூதர்களுக்கும் அன்னை மரியாளுக்கும் வந்தனம் செய்கிறவர்களாக, இயேசு கிறிஸ்துவையும் கூட்டத்தோடு கூட்டம் அவர்களில் ஒருவராக இயேசு கிறிஸ்துவையும் ஆராதிக்கிறவர்களாக இருப்பார்கள். அப்போ அந்த புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களுக்கும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும் ஒத்து போகாது, ஒருபோதும் சமாதானம் இராது. ஏனெனில் இவர்கள் சிலை வழக்கத்தை விரும்ப மாட்டார்கள், தூதர் வழிபாட்டை, அன்னை மரியாள் வழிபாட்டை விரும்ப மாட்டார்கள். ஆனால் கத்தோலிக்கர்கள் அதைத்தான் செய்வார்கள். படங்களை வைத்து சிலைகளை வைத்து அதற்கு தூபம் காட்டுவார்கள், சாம்பிராணி வைப்பார்கள், மெழுகு வர்த்தியை கொளுத்துவார்கள். ஆனால் பெந்தேகோஸ்தேக்காரர்கள் என்ன செய்வார்கள்? அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் அவர்கள் எப்போதும் அல்லேலியா ஸ்தோத்திரம் அந்நி என்று சொல்லி பல 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 அப்படின்னு அந்நிய பாஷையை பேசிட்டு இருப்பாங்க. அவங்க பேசுற அவங்களுக்கும் புரியாது, இவங்களுக்கும் புரியாது. அப்ப ஒரே வீட்டுக்குள்ளே எல்லோரும் கிறிஸ்தவர்கள் தான். ஒருவர் கத்தோலிக்க சமய பிரிவை சார்ந்தவர், 2 பேர் புரொட்டஸ்டன்ட் பிரிவை சார்ந்தவர்கள், 2 பேர் பெந்தேகோஸ்தே பிரிவை சார்ந்தவர்கள். இவர்களுக்குள்ளே ஒற்றுமை இருக்குமோ? இல்லை. இவர்களிடத்தில் இருக்கிற ஆவி வேறு, புரொட்டஸ்டன்ட்காரர்களிடத்தில் இருக்கிற ஆவி வேறு, கத்தோலிக்கர்களிடத்தில் இருக்கிற ஆவி வேறு. ஆனால் 3 பேரும் கிறிஸ்தவர்கள், மொத்தம் 5 பேரும் கிறிஸ்தவர்கள். இவர்களுக்குள் இருக்கிற ஆவி வேறு, இவர்களுடைய குணாதிசயங்கள் வேறு, இவர்களுடைய வழிபாட்டு முறை வேறு. இவர்களுக்குள்ளே நிச்சயமாக பிரிவினை வரும். இயேசு அந்த வீட்டிலே வாசம் பண்ண விரும்புகிறார் என்றால் முதலாவது அந்த வீட்டில் இருக்கிற 3 பிரிவினரிடத்திலும் என்ன இருக்கும்? பிரிவினை வரும். அவர்கள் ஒன்றுக்கொன்று ஒத்து போக மாட்டார்கள். அந்நிய பாஷைகளை பேசுகிற ஆவி சத்திய ஆவிக்கு கீழ்ப்படியாது. அமைதியாக ஆராதனை செய்கிறவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? துள்ளி குதித்து ஓடி அரவகாரத்தோடு ஆராதனை செய்கிறவர்களோடு ஒத்து போகாது. கத்தோலிக்க சிலை வணக்கக்காரர்களிடத்திலே, தூதர் வழிபாட்டுக்காரர்களிடையே, மரித்து போனவர்களை ஆராதிக்கிறவர்களிடத்திலே அந்த ஆவி சத்திய ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளாது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாது. அவர்கள் தூதர்களைத்தான் ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லது அன்னை மரியாளைத்தான் ஏற்றுக்கொள்வார்கள். இவர்களிடத்திலே நிச்சயமாக பிரிவினை என்றென்றும் சமாதான ஒருமைப்பாடு அவர்களிடத்திலே இருக்காது. இன்னும் ஒன்றை சொல்லுகிறேன். ஒரு வீட்டிலே கிறிஸ்தவர்கள், அவர்கள் எந்த பிரிவை சார்ந்தவர்களாகவும் இருந்துவிட்டு போகட்டும், ஒரு வீட்டிலே 2 பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், அல்லது 3 பேர் கிறிஸ்தவர்களாக, 3 பேர் 3 பிரிவை சார்ந்தவர்கள். ஒரு பிரிவு, 2 பேர் இந்திய மாற்று சமயத்தினுடைய சிலை வணக்கக்காரர்கள், குறி கேட்கிறவர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். குடுகுடுப்பைக்காரன் அடிச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்கிட்ட குறி கேட்பாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்படிப்பட்டவர்களுக்குள்ளே ஒத்துப்போகாது. அந்த வீட்டிலே இயேசு வருகிறார் என்றால் அந்த வீட்டிலே முதலாவது பிரிவினைத்தான் உண்டாகும். கிறிஸ்தவ சமூகத்துக்குள்ளேயே அவர்களுக்கு இருக்கிற மாற்று சமய நண்பர்களோடு ஒரு குடும்பத்துக்குள்ளே நிச்சயமாக உண்மையாகவே அந்த குடும்பத்திலே யாரோ ஒருவரிடத்திலே அல்லது 2 பேரிடத்திலே அவர்கள் உண்மை கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் என்றால் மற்றவர்களோடு இணங்குதலாக, இணக்கமாக இருக்க முடியாது. ஏனெனில் அவர்களுடைய செயல்பாடு இவர்களுக்கு பிடிக்காது, இவர்களுடைய செயல்பாடு அவர்களுக்கு பிடிக்காது. ஒத்து போக மாட்டார்கள். நிச்சயமாக அங்கே கலகங்களும் குழப்பங்களும் சண்டைகளும் பிரிவினைகளும் உண்டு. 3ஆவதாக, நான் இதை ரொம்ப விரிவா விளக்குறதுக்கு விரும்பல, ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சில மணித்துளிகளிலே அதை முடித்து விடலாம் என்று நினைக்கிறேன் இந்த செய்தி. 3ஆவதாக அது உண்மையிலேயே அந்த குடும்பத்திலே 5 பேர் இருக்கிறார்கள். 5 பேரும் கிறிஸ்தவர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 5 பேரும்
கிறிஸ்தவர்கள் ஒரே சமய பிரிவை. கிறிஸ்தவத்திலே 3 பிரிவுகள் இருக்கிறது: கத்தோலிக்கம், புரொட்டஸ்டன்ட், பெந்தேகோஸ்தே. இந்த 3 பேருமே பெந்தேகோஸ்தே அல்லது புரொட்டஸ்டன்ட் அல்லது கத்தோலிக்கர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 5 பேருமே என்ன இருக்கிறார்கள்? ஏதோ ஒரே பிரிவு கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கிறார்கள். அது கத்தோலிக்கர்களாக இருக்கலாம், புரொட்டஸ்டன்ட் அமைதியாக கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கலாம், ஆர்ப்பரிப்போடு கர்த்தரை ஆதரிக்கிறவர்களாக ஆரவாரத்தோடு அல்லேலியா ஸ்தோத்திரம் என்று முழக்கமிட்டு அந்நிய பாஷைகளை பல 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்நிய பாஷைகளை பேசி ஆராதிக்கிறவர்களாக இருக்கட்டும். ஏதோ ஒரே பிரிவை சார்ந்தவர்கள். அவர்களிலே வெளி வேடதாரிகளாக, அவர்கள் வெளிவேட கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களிலே ஒருவரிடத்திலே அல்லது இருவரிடத்திலே, கணவனிடத்திலும் மகளிடத்திலும் அல்லது மனைவியினிடத்திலும் மகனிடத்திலும் பரிசுத்த ஆவிய சத்திய ஆவியானவர் இருக்கிறார். அவர்கள் உண்மை கிறிஸ்தவர்களாக அவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவர்களை தமக்கென்று வேறு பிரித்து அவர்களிடத்திலே அவர்களை வாழ்விக்கின்றார், அவர்களிலே செயல்படுகின்றார் என்றால் அந்த இயேசு அந்த வீட்டிலே, ஒரே வீட்டிலே இயேசு வந்திருக்கிறார், இருவரிடத்திலே இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வீட்டிலே தகப்பன் குடிகாரனாக இருக்கிறார். முதலாவது என்ன சொல்லுகிறார்? இது முதல் ஒரே வீட்டிலே 5 பேர் பிரிந்திருப்பார்கள். 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாய் 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மகனும் தகப்பனும் மகனும் தாயும் உண்மை கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர்களிலே வாசம் பண்ண விரும்புகிறார். அந்த குடும்பத்திலே இயேசு பிரவேசிக்கிறார். இவர்களுடைய இருதயங்களிலே, மனைவியினுடைய இருதயத்திலும் மகனுடைய இருதயத்திலும், தாயின் இருதயத்திலும் மகனின் இருதயத்திலும் கிறிஸ்து வாசம் பண்ணுகிறதற்காக தம்முடைய வீடாக அதை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது தகப்பனுடைய இருதயத்தையும் மகளுடைய இருதயத்தையும் கர்த்தர் தம்முடைய வாழிடமாக தெரிந்து கொண்டிருக்கிறார், தம்முடைய வீடாக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தகப்பன் குடிகாரனாக இருக்கிறான். அந்த மகனுக்கும் அல்லது அந்த மகளுக்கும் உண்மை கிறிஸ்தவர்களாக வாழுகின்ற அந்த தாய் மகன் அல்லது மகள் மருமகள் இப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த தகப்பனுக்கும் ஒத்து போகுமா? போகாது. எப்போதும் சண்டையாகத்தான் இருக்கும். அவர்களுக்குள்ளே பிரிவினைத்தான் இருக்கும். வேண்டாம், கணவன் மனைவி இருவருக்குள்ளே வைத்துக் கொள்வோம். மனைவி கணவனுக்கு அடங்காதவளாக, அடங்காப்பிடாரியாக இருக்கிறாள். அவளுடைய தேவைகளை கணவனால் பூர்த்தி செய்ய முடியவில்லை. அது உடல் தேவைகளாகட்டும், மற்ற அவளுடைய அலங்கார வஸ்திரங்களாகட்டும், அவள் ஆடம்பரமாக வாழ விரும்புகிறாள். அவளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கணவனால் இயலவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவள் ஊதாரியாக வெளியே சுற்றி தன் ஆடம்பர வாழ்க்கைக்காக தன்னையே விற்று பிழைக்கிறவளாக இருக்கட்டும், தன் உடலை விற்று பிழைக்கிறவளாக இருக்கட்டும், அதாவது விபச்சாரியாக இருக்கிறாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வீட்டிலே அவளுடைய மகனுக்கும் அவளுடைய நேர்மையாக வாழ விரும்புகிற அவருடைய கணவனுக்கும் அவளுடைய மகளுக்கும் அவளுடைய மருமகளுக்கும் அவளுடைய மகளுக்கும் ஒத்து போகுமோ? நிச்சயமா போகாது. தகப்பன் குடிகாரனாயிருந்தா பிள்ளைகளுக்கும் தகப்பனுக்கும் ஒத்து போகாது. மனைவி வேசியாக இருந்தால் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒத்து போகாது. மருமகள் வேசியாக இருந்தால் பெரிய பட்ட படிப்புகளை படித்தவளாக இருக்கலாம், அல்லது படிப்பறிவு இல்லாதவளாக இருக்கலாம், அவள் உடல் இன்பத்தை நேசிக்கிறவளாக, தன்னுடைய நேசர்களை தேடி போகிறவளாக, அல்லது வீட்டிலே வருவித்து வைத்துக் கொள்கிறவளாக இருந்தால் மாமிக்கும் மருமகளுக்கும் ஒத்து போகாது, மாமனுக்கும் மருமகளுக்கும் ஒத்து போகாது, கணவனுக்கும் மனைவிக்கும் ஒத்து போகாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆடம்பரமாக வாழ விரும்புகிறவர்களுக்கும் வருகின்ற வருவாயை வைத்து அதற்குள்ளே நியாயமாக தங்கள் செலவினங்களை செலவு செய்து கொண்டு கடன் வாங்காதபடிக்கு நேர்மையாக வாழ விரும்புகிறவர்களுக்கும் ஆடம்பரமாக செலவு செய்ய விரும்புகிறவர்களுக்கும் ஒத்துப்போகாது.
அந்த வீட்டிலே இயேசு வந்துவிட்டால், அந்த வீட்டிலே இயேசு இருக்கிறவர்கள், இயேசு யாருடைய உள்ளத்திலே வாழுகின்றாரோ, யாருடைய உள்ளத்தை, யாருடைய இருதயத்தை தம்முடைய வீடாக தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒத்து போகாது. அங்கே பிரிவினைத்தான் உண்டாகும். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். கணவனுக்கு விரோதமாய் தகப்பன் மகனுக்கும், மகன் குடிகாரனாயிருப்பான், அப்பன் நல்லவனாயிருப்பான். மகன் பொம்பளை பொறுக்கியா இருப்பான், அப்ப ஒரே பத்தினி விரதத்தில் இருக்கிறவன், மனைவியை தவிர வேறு எவரையும் தீண்டாதவன். மகள் விபச்சாரியாக இருப்பாள். தாயும் தகப்பனும் ஒருவருக்கொருவர் விட்டுக்கூடாத அன்பிலே பிணைந்திருக்கிறவர்களாக இருப்பார்கள். ஒத்து போகாது. நிச்சயமாக நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் சொல்றேன். அதனால இந்த வசனத்தை யாருமே பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. இப்படிப்பட்ட வீடுகளிலே என்ன இருக்காது? நிச்சயமாக பிரிவினை உண்டாகும். அந்த வீட்டிலே இயேசு வந்திருக்கிறார் என்றால் அந்த வீட்டிலே நிச்சயம் கலகங்களே காணப்படும், சமாதானம் இராது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த குடும்பம் ஒருவேளை 2 3 பிரிந்திருக்கிற குடும்பமாக இருக்கலாம். ஒரே குடும்பம் 2 3 பிரிந்து ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு, ஒருவருக்கொருவர் பகைத்து, ஒருவருக்கொருவர் விரோதம் செய்து பிரிவினை உண்டாக்கி கொண்டிருக்கிற அந்த குடும்பத்திலே யார் யார் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்களோ, யார் யாருக்குள் கிறிஸ்து வாழுகின்றாரோ, கிறிஸ்துவின் வீடாக அவருடைய இருதயமும் அவருடைய வாழ்வும் அவருடைய சரீரமும் மாற்றப்பட்டிருக்கிறதோ அவர்களிடத்திலே சமாதானம் இருக்கும். ஆனால் அந்த குடும்பத்திலே சமாதானம் இருக்காது. இந்த குடும்பத்திலே என்ன இருக்காது? 4 பேரும் 5 பேரும் 5 விதமாக இருக்கிற அந்த குடும்பத்திலே சமாதானம் இருக்காது. அந்த குடும்பத்திலே சண்டைகளும் சச்சரவுகளும் பிரிவினைகளும் குழப்பங்களும் தான் இருக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் யார் ஒருவருக்குள் அந்த குடும்பத்திலே பிரிவினைகளும் சண்டைகளும் குழப்பங்களும் நிறைந்திருக்கிற அந்த குடும்பத்திலே யார் ஒருவர் அல்லது யார் இருவர் அல்லது யார் 3 பேர், ஒருவரோ இருவரோ 3 பேரோ அந்த குடும்பத்திலே உண்மை கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவில் வாழுகிறவர்களாக, தங்களில் கிறிஸ்து வாழ இடம் கொடுத்தவர்களாக, அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளும் கிறிஸ்து அவர்களுக்குள்ளும் வாழுகின்றாரோ அவர்களுடைய உள்ளத்திலே சமாதானம் இருக்கும். எவ்வளவு சண்டைகள், பிரச்சனைகள், கேவலங்கள், அவமானங்கள் நேரிட்டாலும் அவர்களுடைய சமாதானம் நிரந்தரமாக இருக்கும். இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே கற்பித்தார். தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள். பிரிவினைக்கான காரணங்கள் என்னன்னு உங்களுக்கு புரியுது இல்லையா? மதுபான வெறி, ஆடம்பரமான வாழ்க்கை, வருவாய்க்கு மிஞ்சி கடன் வாங்கியாவது ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிற வாழ்க்கை. 3வது உடல் இன்ப இச்சைகளை, உடல் இன்பத்தை தேடி ஓடுகிற அலைகிற, அல்லது வீட்டிலேயே உடலை விற்று பிழைக்கிறவர்களாக இருக்கிற, உடல் இன்பம் தேடி ஓடுகிற பிள்ளைகள், அல்லது தாய், அல்லது கணவன், தகப்பன், அல்லது மகன், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் இருக்கிற இல்லத்திலே என்ன இல்லை? பிரிவினைகள் உண்டாகும். அந்த வீட்டிலே இயேசு கிறிஸ்து வந்துவிட்டால் அங்கே பிரிவினைகள் நிச்சயமாக உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து எவருக்குள் வாழுகின்றாரோ, யார் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்றாரோ அவர்களிடத்திலே சமாதானம் உண்டு. எவ்வளவுதான் போராட்டங்கள் இருந்தாலும், குழப்பங்கள், சண்டைகள், சச்சரவுகள், அவமானங்கள் இருந்தாலும் அந்த நிலையிலும் அவர்கள் ஆத்ம சமாதானத்தோடு வாழ்வார்கள். இதுதான் உண்மை கிறிஸ்துவுக்குள் வளருகின்ற போது நாம் அனுபவிக்கின்ற கிறிஸ்தவ வாழ்வாக இருக்கும். இல்லை, ஒரு வீட்டிலே இருக்கின்ற 5 பேரும் முழு குடும்பமும் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவர்களுக்குள் விட்டு கொடுத்து போகின்ற தன்மை, பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா எல்லாம் நம்முடைய கைகளிலே இருக்கிற எல்லா விரல்களும் ஒன்று போக இல்லை. ஒன்று குறைவுள்ளதாக இருக்கும், ஒன்று அதிக நீளம் உள்ளதாக இருக்கும், ஒன்று குட்டையாக இருக்கும், இல்லையா? அதுபோல அந்த குடும்பத்தின் அங்கத்தினர்கள் 5 பேரும் ஒரே குணாதிசயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. அதனால் குணாதிசயங்களிலே மாறுபாடுகள் வருகின்ற போது அவர்களுக்குள்ளே சற்று முன்பின் இதுகள் இருக்கும், இழுபறிகள் இருக்கும். ஆனால் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாவதில்லை. ஏனெனில் கிறிஸ்து அவர்களிலே வாழுகின்றார்.
அவர்கள் கிறிஸ்துவிலே வாழுகின்றார்கள். அந்த முழு குடும்பமும் கிறிஸ்துவுக்கென்று ஆதாயமாக்கப்பட்டது, கிறிஸ்து வாழுகின்ற இல்லமாக இருக்கிறது. தனித்தனி இருதயங்களும் உள்ளங்களும் அந்த மொத்த குடும்பமும் கிறிஸ்துவின் இல்லமாக வீடாக இருக்கின்ற போது அந்த குடும்பத்திலே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். சமாதானமாக பேசி விட்டு கொடுத்து போய்விடுவார்கள். இவ்வளவுதானே அப்படின்னு இதெல்லாம் போய் பெருசுபடுத்த வேண்டாம். ஆனா கிறிஸ்து இல்லாத ஒரு நபரிடத்திலே காணப்படுகிற ஒரு குறைபாடு கிறிஸ்துவில் வாழுகிறவர்களுக்கு பெரிதாக தோன்றும். கிறிஸ்துவில் வாழுகிறவர்களுடைய ஒரு சின்ன குறைபாடு கிறிஸ்துவில்லாத புற சமயத்தை சார்ந்த ஒரே குடும்பத்துக்குள்ளே, அது புற கிறிஸ்தவத்திலே இருக்கிற மற்றொரு பிரிவை சார்ந்தவர்களிடத்தில் அது ஒரு பெரிய மலையாக தோன்றும். இதுதான் இப்படிப்பட்ட பிரிவினைகள் நிச்சயமாக உண்டு. அருமையானவர்களே, நன்றாக சிந்தித்து பாருங்கள். நம்முடைய குடும்பங்கள் அப்படி இருக்கிறதா? நம்மிடத்திலே இப்படிப்பட்டதான குணாதிசயங்கள் இருக்கிறதா? கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத வேத சட்டங்களுக்கு பிரமாணங்களுக்கு மீறின பாவ கிரியைகள் நம்மிடத்திலே இருக்கிறதா என்று பார்த்து சோதித்து பார்ப்போம். அந்த கிரியைகளை விட்டு விலகுவோம். ஒருவேளை கைக்கூலி வாங்குகிறதாக இருக்கலாம். கணவன் ஒரு அரசாங்க அதிகாரியாக அல்லது ஒரு வேலை ஸ்தலத்திலே வேலை பார்க்கிறவராக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அரசு ஊழியராக இருக்கின்றார். அவர் கைக்கூலி வாங்க மாட்டார். நேர்மையாக தன்னுடைய பணியை வாங்குகின்ற சம்பளத்திற்கு, மாத சம்பளத்திற்கு தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அதிகார வரம்புக்குட்பட்டு நேர்மையாக தன்னுடைய பணியை செய்கிற ஒரு அரசாங்க அதிகாரியாக இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இது எல்லாருக்கும் பொருந்தும். நான் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான் சொல்றேன். அவர் கைக்கூலி வாங்க மாட்டார், பரிதானம் வாங்க மாட்டார், லஞ்சம் வாங்க மாட்டார். சட்டத்திற்குட்பட்டு, அதிகார வரம்புக்குட்பட்டு நியாயமாக அந்த நபருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிப்பவராக இருப்பார். சட்டத்திற்கு விட்டு விலகி சட்டத்தின் ஓட்டைகள் வழியாக புகுந்து நியாயமற்ற ஒரு காரியத்தை கைக்கூலி வாங்கி கொண்டு லஞ்சம் பெற்றுக்கொண்டு ஒரு காரியத்தை, அந்த நபருக்கு உரிமை இல்லாத ஒரு காரியத்தை அல்லது அந்த நபருக்கு வழங்கப்படக்கூடாத ஒரு நீதி நியாயத்தை இந்த நபர் செய்யாதவராக இருப்பார். ஆனால் அந்த மனைவி அதிக ஆடம்பரமாக வாழ விரும்புகிறாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பிள்ளை, அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகள் தகப்பனுடைய சம்பாத்தியத்திலே ஆடம்பரமாக வாழ விரும்புகிறவர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கும் இந்த தகப்பனுக்கும் ஒத்து போகாது. ஏன்னா இவங்க நச்சரிப்பாங்க, எனக்கு அந்த தேவை இருக்கு, இந்த தேவை இருக்கு, என் ஃப்ரெண்டுக்கு கூட ஹோட்டலுக்கு போகணும், பார்ட்டிக்கு போகணும், என்னால சினிமாவுக்கு போகணும், அந்த என் ஃப்ரெண்டு பெரிய 3 லட்சம் ரூபாய் பைக் வச்சிருக்கான், எனக்கு அது போல அதை விட பெரிய பைக் வேணும் அப்படின்னு எல்லாம் கேட்டு என்ன பண்ணுவாங்க, அரிப்பாங்க இவரை. அப்ப நீங்க நேர்மையா இருந்த முடியாது, நீங்க லஞ்சம் வாங்குங்க. உங்க கூட வேலை பார்க்கிறவங்க எல்லாம் அப்படி வாங்கி தானே பெரிய காரெல்லாம் வச்சிருக்காங்க, பெரிய மாளிகைகளை வச்சிருக்காங்க, நீங்க மட்டும் உதவாக்கரையா இருக்கிறீங்களே. இவருடைய நேர்மை அவர்களுக்கு உதவாக்கரையாக தோன்றுகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இவர் கிறிஸ்துவுக்குள் வாழுகிறார், கிறிஸ்துவில் வாழுகிறார், கிறிஸ்து அவர்களே செயல்படுகிறார். அவர் நேர்மையாக, நீதியாக, சட்ட வரம்பிற்கு உட்பட்டு, தன்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு தன்னால் இயன்ற காரியங்களை நேர்மையாக செய்து கொடுக்கிறவர், கைக்கூலி வாங்காதவர். ஆனால் தன்னுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களோ அதிக வருவாயை விரும்புகிறார்கள். அது கைக்கூலி வாங்கி ஆகிலும், திருடி ஆகிலும், பிறரை ஏமாற்றி ஆகிலும் பணம் சம்பாதித்து தந்தால் நன்றாக இருக்குமே என்று தகப்பனையும் கணவனையும் தொந்தரவு பண்ணுகிற பிள்ளைகளும் மனைவியும் இருக்கிறார்கள் என்றால் அந்த குடும்பத்திலே நிச்சயமாக பிரிவினை, குழப்பங்கள் உண்டு. அந்த குடும்பத்திலே ஏனெனில் ஒருவரிடம் நேர்மையாக வாழ்வது மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை. ஆடம்பரமாக வாழ விரும்புகிறவர்களுக்கு, செல்வ செழிப்பிலே புரள விரும்புகிறவர்களுக்கு, திருடியாகிலும் கோடீஸ்வரன் ஆகிவிட வேண்டும், கைக்கூலி வாங்கியாகிலும் கோடீஸ்வரன வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்களுடைய குடும்பத்திலே நிச்சயமாக பிரிவினை இருக்கும். நன்றாக புரிந்து கொள்கிறேன். இது எல்லா நிலைகளுக்கும் பொருந்தும். அருமையானவர்களே, இது போல வாழ பழகாதிருங்கள். இருப்பது போதும் என்கிற மன நிறைவோடு கிறிஸ்துவுக்குள் ஒன்றிணைந்து வாழ்வீர்கள் என்றால், சின்ன சின்ன குறைபாடுகளை சமாதானமாக பேசி விலக்கிவிட்டு வாழ்வீர்கள் என்றால், கிறிஸ்து உங்கள் குடும்பத்திலே வாழுகிறவராக இருப்பார்,
அந்த குடும்பம் கிறிஸ்துவின் குடும்பமாக இருக்கும். உங்கள் தனித்தனி நபர்களுடைய இருதயங்கள் கிறிஸ்துவின் வீடாக இருக்கும். கிறிஸ்து உங்களிலே வாழுவார், நீங்கள் கிறிஸ்துவிலே வாழுவீர்கள். அங்கே பிரிவினைகள் இராது. இது இல்லாத இடங்களிலே, கிறிஸ்து இல்லாத மனித உள்ளங்களிலே, கிறிஸ்து இல்லாத முழு குடும்பங்களிலே நிச்சயமாக பிரிவினைகள் உண்டு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதைத்தான் போதித்திருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் சமாதானமாக வாழ பழகுவோம். கிறிஸ்து சமாதானத்தை அனுப்ப வரவில்லை, ஆனால் அவருடைய சமாதானத்தை, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை கிறிஸ்துவில் வாழுகிறவர்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். யாருக்கு அது சொந்தம்? பேராசை இல்லாத, இருப்பதை கொண்டு இல்லாமையிலும் வறுமையிலும் ஏமாற்றங்களிலும் தோல்விகளிலும் இயலாமைகளிலும் அவமானங்களிலும் இருப்பதை கொண்டு மனரம்மியமாய் வாழ பழகுகிறவர்களுக்கு, கிறிஸ்துவில் வாழ பழகி இருக்கிறவர்களுக்கு கிறிஸ்துவின் சமாதானத்தை அவர் வைத்து போகிறார். அவர் சமாதானக்காரனர், அவர் சமாதான கர்த்தர், அவர் சமாதானத்தின் தேவன். அவரிலே நிலைத்திருப்போம், அவருடைய சமாதானத்தை பெறுவோம். இல்லை என்றால் இந்த வேத வசனங்கள் லூக்கா 12ஆம் அதிகாரம் 49 முதல் 53 வரையான வேத பகுதிகளிலே சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் நம்முடைய வாழ்விலே நடந்தேற நாம் வாசலை திறந்து கொடுக்கிறவர்களாக இருப்போம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நம்முடைய குறைபாடுகளை தேவ சமூகத்திலே அறிக்கை செய்து மனம் திரும்புவோம். தேவனோடு இணைந்து வாழுவோம். உங்களுடைய உடலின்ப இச்சைகளை உங்களுக்குள்ளேயே சாம்பலாக்குங்கள். உங்கள் இருதயமாகிய பலிபீடத்திலேயே சாம்பலாக்குங்கள். உடலின்ப இச்சைகளுக்காக கிறிஸ்துவை விட்டு விலகி ஓடாதிருங்கள். கிறிஸ்துவுக்குள் வாழுங்கள். உடலின்ப இச்சைகளின் நிமித்தம், பிரிவினைகள், ஆடம்பர வாழ்க்கையின் நிமித்தம், பண ஆசையின் நிமித்தம், சம்பாத்திய ஆசைகளின் நிமித்தம் கிறிஸ்துவுக்கு விரோதமாக பாவம் செய்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு மீறி நடந்து தேவனை விட்டு விலகி ஓடி பிரிவினைகளை உண்டு பண்ணாதிருங்கள். குழப்பங்களை, கலகங்களை உண்டாக்காதிருங்கள். குடும்பங்களிலே அமைதியாக கிறிஸ்துவுக்குள் வாழ பழகுவோம். பாவ குற்றங்கள் எல்லா மனித இயல்பிலே எல்லாரிடத்திலும் பாவங்கள், அருவருப்புகள், அசுத்தங்கள், பொய்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. அதை கிறிஸ்துவுக்குள்ளே இணைந்து அவைகளை விட்டு விலக கிறிஸ்துவின் பேரன்போடு இணைந்து, கிறிஸ்துவின் ஆவியோடு இணைந்து, கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளோடு இணைந்து, பாடுகள் இல்லாத வாழ்க்கையிலே சமாதானம் வர முடியாது. அங்கு பாடுகள் இல்லாத வாழ்க்கையிலே சமாதானத்திற்கு தேவையில்லை, சமாதானம் தேவையில்லை. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை பாடுகள் நிறைந்தது, உபத்திரவம் நிறைந்தது, போராட்டம் நிறைந்தது, அவமானங்கள் நிறைந்தது, வேதனைகள் நிறைந்தது. அந்த வாழ்க்கையிலே கிறிஸ்துவோடு இணைந்து வாழ பழகுவோம் என்றால் கிறிஸ்துவின் சமாதானம் நமக்கு சொந்தமாகும். இல்லை என்றால் பிரிவினைகளே நமக்கு சொந்தமாகும். சண்டைகளும் குழப்பங்களும் போராட்டங்களுமே நமக்கு சொந்தமாகும். கிறிஸ்துவோடு இணைந்து வாழுவோம். கிறிஸ்துவில் நம்மில் வாழ இடம் கொடுப்போம். சத்திய ஆவியானவர் நமக்குள் இருந்து நம்மை சமாதான பாதையிலே வழி நடத்துவார். ஆமென். கர்த்தர் தாமே இதற்கென்று உங்களை தகுதிப்படுத்துவாராக. நம்முடைய குறைகளை நாமே சோதித்து பார்ப்பதற்கு, அதை அறிந்து உணர்ந்து மனம் திரும்புவதற்கு நமக்கு வாய்ப்புகளை அள்ளித் தருவாராக. ஆமென்.